ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. ஸோ நம்ம சனிக்கிழமை லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? சனிக்கிழமை நம்ம வந்து லெவல்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அது என்ன லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்றது நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதே போல் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பைரியோட ஸ்கிரிப்டை தான் எடுத்து நம்ம அதுக்கு தான் வந்து என்ன செய்ய போகிறோம், லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்ம 25,807 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,903, R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,063 அப்படின்ற லெவலும். சரிங்களா? 25,963. சரி. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,704 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,645 அப்படின்ற லெவலும் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் 700 பக்கத்தில், அதாவது 25,700 பக்கத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு S2, சரிங்களா, S2 வரைக்கும் வராங்க. S2 கீழே வந்து என்ன செய்யலாங்க, மார்க்கெட் வந்து வரல. S2லேருந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, S2 வராங்க. S2லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் கொடுக்குறாங்க. சரிங்களா? ரிவர்சல் வந்து கொடுத்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு S1க்கு மேலேயே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. ஸோ S1க்கு மேலேயே வரும்பொழுது நம்ம இந்த லெவல்ஸே வந்து என்ன செய்யலாங்க, யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால மார்க்கெட் வந்து அகைன் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1க்கு கீழே வந்து வரவே இல்லை. சரிங்களா? S1க்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரல. நம்மளுக்கு S1க்கு மேலே வந்துட்டு S1ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து போறாங்க. சரியா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இந்த S2லேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தான் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஸ்லோ மூமெண்டம் தான். அதாவது நம்மளுக்கு ப்ரீமியத்தை மட்டும் நல்லா டீகே பண்ணாங்க. சரியா? நம்மளுக்கு எப்பவுமே அப்படிதான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மூமெண்டம் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ மூமெண்டம் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியத்தை வந்து கரைச்சி விட்டுறாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு ஸ்பாட்ல வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? சிந்தட்டிக் ஃபீச்சர் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபீச்சர் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,808. சரிங்களா? அதே தான். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன செய்யறாங்க, கீழே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க. பட் நம்மளுக்கு ஸ்பாட் வந்து என்ன செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்து இருக்கிறாங்க. சரி, அதனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, நல்ல டிகேன்றது நடந்திருக்கு. ஓகேங்களா? நல்லா வந்து டிகே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா டிகே வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான், புட் ஆப்ஷன் வந்து என்னதுங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம். ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்ம 99 அப்படின்ற லெவல் வந்து எடுத்தோம். சரிங்களா? மிட் லெவலில் வந்து நம்ம 99 அப்படின்ற லெவல் வந்து எடுத்தோம்னா, அது போல R1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 159 அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தது. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 198 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 238 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது. சரிங்களா? அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 59, S2 வந்து பார்த்தீங்கன்னா 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருந்தது. சரியா? நம்ம காலையில் வந்து மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 77, 127 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரியா? நம்மளுக்கு 77, 127 அப்படின்ற லெவல் வந்து செஞ்சோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25,700. சரிங்களா? 25,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம், கால் அண்ட் புட். ஓகேங்களா? 25,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன செய்யறாங்க, மிட் லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க. மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க, மீட்டிங் வந்து ஆறாங்க. சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே வந்து மீட்டிங் ஆறாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிட் லெவலில் பிரேக் பண்ணி மேலே போறாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வந்துட்டு மீட்டிங் நடக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே மீட்டிங் நடந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மிட் லெவல் வந்து கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணி அகைன் மேலே போறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் கேண்டில் நம்மளுக்கு 77 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க. சரிங்களா? நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு 77 அப்படின்ற இது கேண்டில் வந்து பிரேக் பண்ணி சேம் கேண்டில் கீழே வராங்க. அதே கேண்டில் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் வந்து மிட் லெவல் வந்து பிரேக் பண்ணி மேலே போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மூமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ஓகேங்களா? இந்த மூமெண்ட் தான் என்ன செஞ்சது, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எங்கே வர போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக R1 வரைக்கும் என்ன செஞ்சாங்க, R1 வரைக்கும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து போனாங்க. சரிங்களா? R1 வரைக்கும் கால் ஆப்ஷன் வந்து போனாங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான். சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ வந்து சில கால் ஆப்ஷன் வந்து போகவில்லை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க, அதுக்கு மேலே போகல. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, S1 வராங்க, S1லேருந்து ரிவர்சல் வந்து வராங்க. பட் என்ன செய்யலைங்க, இந்த இது 77 அப்படின்ற லெவலுக்கு வந்து மேலே வந்து போகல. சரிங்களா, அதனால தான் நான் இந்த இதில் வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா S1க்கு கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் இதில் வந்து அடிஷ்னலாக நான் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வந்து கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இதோட ஐடிஎம், சரிங்களா, ஐடிஎம் ஒரு புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துருந்தோம். சரிங்களா, ஐடிஎம் ஒரு புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு. இவங்க வந்து நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, மிட் லெவல் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் இவங்க மிட் லெவலுக்கு மேலே வந்து போகலை. ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இங்கேயும் மீட்டிங் ஆகிட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு R3ல வந்து என்ன செஞ்சிருக்குங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கிடச்சிருக்கு. இதில் புட் ஆப்ஷனில். சரிங்களா, இவங்க வந்து 25,900 புட் ஆப்ஷன். சரிங்களா, 25,900 புட் ஆப்ஷன். இவங்க வந்து ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R3ல வந்து என்ன செய்றாங்க, ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டேரக்டா இதில் வந்து நல்லா தெரியுது இவங்க வந்து R3க்கு மேலே போகல அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் செய்ய போறாங்க, இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சரியா, நம்மளுக்கு அதே மாதிரி அங்கேயும் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு கரெக்டா S2ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, ரிவர்சல் வந்து ஆறாங்க. இவங்களும் வந்து செய்யலங்க, S2க்கு கீழே வந்து போகல. ஓகேங்களா, ஸோ எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து ஒரு மூவ்மெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு R3ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்சல் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. யார் 2 பேருங்க, 25,700ம் 25,900. சரியா, அப்போ இவங்க வந்து என்ன வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐடிஎம் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏடிஎம்ல இருந்து ஐடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு 25,700 அப்படின்றது ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இவங்களும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டீப் ஐடிஎம்லேருந்து இவங்களும் ஐடிஎம்க்கு வந்துட்டாங்க. ஐடிஎம்க்கு வந்தோடனே நம்மளுக்கு என்ன இருக்கு, இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன செய்யலைங்க, டாமினேட் பண்ணல. யாரு, கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யல, டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கும், மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். சரியா, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அகைன் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் வந்து வந்திருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க மீட்டிங் ஆகிட்டு அகைன் இங்கே இருந்து எங்கே வர போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R2 வரைக்கும் போயிருக்காங்க. R2 வரைக்கும் போயிட்டு அங்கேயிருந்து நம்மளுக்கு கீழே வராங்க. அங்கேயிருந்து கீழே வந்து நம்மளுக்கு அகைன் மீட் பண்ணுறாங்க. அகைன் மீட் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் தான். புட் ஆப்ஷன் தான் மேலே இருந்திருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ண விடலை. ஓகேங்களா, பண்ண விடலை. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மேலே போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு R1 வரைக்கும் போகிறாங்க, சாரி R2 வரைக்கும் போகிறாங்க. R2லேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க R2ல இருக்கும்போது இவங்க வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு வந்துட்டாங்க. மிட் லெவல்லேருந்து இவங்க ரிவர்சல் கொடுக்குறாங்க. இவங்க நம்மளுக்கு R2லேருந்து என்ன செய்யறாங்க, ரிவர்சல் வந்து கீழே வராங்க. அகைன் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்து நடந்தது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைச்சது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டம் தான். சரிங்களா, ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டம் தான். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு இது வந்து பண்ணோம். ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம வந்து இல்லை மார்க்கெட்ல, ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு டிகே அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சது. சரிங்களா, ஓகே. ஸோ நம்ம வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்பெரின்றதுனால நம்ம எக்ஸ்பெரி டேல வந்து பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்கிரிப்ட்ல தான் வந்து என்ன நம்ம லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா, ஓகே. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன இதில் நம்மளுக்கு இப்போ ஏடிஎம்மாக இருக்காங்க அப்படின்ற ஸ்டேக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஓடிடி இண்டெக்ஸ் ஆப்ஷன் செயின், ஓகே, ஆப்ஷன் செயின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த ஓடிடி ஆப்ஷன் செயின் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க இந்த இண்டிகேட்டர் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, பின் மெசேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இது இருக்கும். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினும் இருக்கும். சரிங்களா, இதில் இதோட சேர்த்து இன்னும் 2-3 இண்டிகேட்டரும் இருக்கு, அதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த வீடியோனா பார்த்துக்கோங்க. கேட்டான் இதில் நம்ம பார்க்கும் பொழுது, சாரி நான் வந்து நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் பண்ணுறேன். கரண்ட் வீக் எக்ஸ்பெரி இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி 11. ஓகே, ஸோ இந்த மாறிட்டு. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எதில் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் நம்ம வந்து ஏடிஎம் எடுக்க போகிறோம். இல்லை எதில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,800லையும் கம்மியாக தான் இருக்கிறாங்க, 25,850லையும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,800 அப்படின்றது நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கலாம் சரிங்களா. 25,800 அப்படின்றது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 154 அப்படின்ற க்ளோசிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 178 அப்படின்ற க்ளோசிங்கில் வந்து இருக்காங்க சரியா. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு டிஃபரெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. இதே நம்ம வந்து என்ன செய்யலாங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இதை நம்ம பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,824 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,978 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,029 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,646 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,586 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதை நம்ம எப்பவும் சொல்றது போடுறோம், R1க்கு மேலே ஓப்பன் ஆகி போனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 165 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 221, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 276, R3 வந்து பார்த்தீங்கன்னா 331 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா. அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 221, S2 வந்து பார்த்தீங்கன்னா 91, S3 வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படின்ற லெவல் இருக்கு சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டேட்டுங்க ஓகேங்களா. 11 நவம்பர் ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் கான்டேட். இது வந்து நம்ம ஸ்ட்ரைக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,800 அப்படின்ற எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இப்போ இதுல மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிங்க, நம்ம வந்து என்ன செய்யலாங்க இந்த லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் சரியா. மார்க்கெட் வந்து 100 பாயிண்டோ 200 பாயிண்டோ நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஏடிஎம் நம்மளுக்கு எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து என்ன செய்ய போறாங்க, நம்ம இந்த லெவல்ஸ் வந்து போட போறோம் சரிங்களா. ஏடிஎம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த க்ளோசிங் எடுத்துக்கோங்க. அது நேரஸ்ட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ ஸோ அதோட அரௌண்ட் சரிங்களா 50 பாயிண்ட் ஓகேங்களா. நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு 25,758 அப்படின்றதுல க்ளோஸ் ஆயிருக்குன்னு வைங்க. ஸோ நீங்க வந்து 25,750 பாருங்க, 25,800 பாருங்க சரிங்களா. 25,750 பாருங்க, 25,800 பாருங்க சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு இதுல நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் அண்ட் புட் வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அந்த இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கோங்க ஏடிஎம் ஆக ஓகேவா. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.